அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை தமது வாழ்க்கையின் கடைசி வரை கடைபிடித்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் உலக முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலை தெரிந்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்துடன் இந்த புனிதமிகு ஜும்மா தினத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றலோட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடிய அந்த தன்மையை பொறுத்தளவு மறுமையுடன் ஒப்பிடக்கூடிய நேரத்திலே பல்வேறு விதத்திலே இது வேறுபடக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பா சொல்வதாக இருந்தால் மறுமையுடைய உச்சபட்ச ஒரு ஹைலைட்டாக அல்லாஹ் சொல்வது எதை சொல்கிறான் என்று சொன்னால், பல் துக்ஸிருனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাতু கைரும் வ அப்கா. மனிதர்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை நாடக்கூடிய வேளையிலே மறுமைதான் சிறந்தது, அது நிலையானது என்று சொல்லி காண்பிக்கிறான். அப்ப நிலையாக இருக்கக்கூடிய தன்மை மறுமைக்கு மாத்திரம்தான் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக ஒரு தன்மையாக இருக்கிறது. அப்படி அழியக்கூடிய இந்த உலகத்திலே அழிவதை தாண்டி பல்வேறு நேரங்களிலே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதை பயன்படுத்தக்கூடிய வேலையிலே குறைந்து கொண்டே வரும். அல்லாஹ் அப்படிதான் இந்த உலகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான், படைத்து வைத்திருக்கிறான். உலகத்தில் நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் அது குறைந்து கொண்டேதான் வரக்கூடிய அளவிற்கு இருக்கும். இன்றைக்கு நிறைய நதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் வற்றி விடுகிறது என்று சொல்கிறார்கள். அப்ப இயற்கையாக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்துல அது குறைந்து கொண்டே வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். இது வெறுமனே உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளுக்கு மாத்திரம் கிடையாது. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அது நாம் பயன்படுத்தக்கூடிய வேளையிலே அதனுடைய புதுமை தன்மையை இழக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வாகனத்தை ஒரு 10 வருஷம் நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே வரும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை திரும்ப திரும்ப நீங்கள் அதை உபயோகிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய மதிப்பும் அதனுடைய புதுமை தன்மையும் குறைந்து கொண்டே வரும். அப்படி உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கவே இருக்காது, இப்படி குறைந்து கொண்டேதான் வரும். இப்ப மனிதனும் இந்த உலகத்தை அந்த பார்வையுடன் தான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உலகம் என்று சொன்னால் இது அழியக்கூடியதாக இருக்கிறது, ஒவ்வொரு பொருளும் தேய்ந்து கரையக்கூடியதாக இருக்கிறது என்கிற பார்வைதான் எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தின் மீது இருக்கிறது. ஆனால் அப்படி அழியக்கூடிய இந்த உலகத்திலே குறைந்து கொண்டு வரக்கூடிய பல விஷயங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 3 விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த 3 விஷயங்கள் குறையாது என்று சொல்கிறார்கள். மனிதர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? உலகம் என்று சொன்னால் குறையும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் பயன்படுத்தக்கூடிய வேலையிலே குறைந்து கொண்டு வரும் என்கிற அடிப்படையிலே அதை பயன்படுத்தக்கூடிய முறையை அவன் குறைத்துக் கொள்வான். இதை நம்ம சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும், இதை நாம் விரயம் செய்துவிடக் கூடாது என்று சொல்லி இப்படிதான் மனிதனுடைய பார்வை இருக்கும். அப்ப இப்படி ஒரு பார்வை இருப்பதால் உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணோட்டம் மனிதர்களுக்கு வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 3 விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த 3 விஷயம் மனிதன் நினைப்பான் இது குறைந்துவிடும் என்று, அது குறையாது என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி அந்த 3 விஷயம் என்ன என்பதை இந்த உரையிலே அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த உரையுடைய இறுதியிலே இப்படி மனிதர்களுக்கு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய கண்ணோட்டம் இருக்கிறது, எல்லாவற்றையும் அழியக்கூடியதாக எல்லாவற்றையும் குறையக்கூடியதாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. இந்த உரையுடைய கடைசியில் அது மாறும் என்று நான் நம்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே 6264வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மா நஹஸத் சதகத்தும் மின் மாலி. முதலாவது விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். மனிதர்கள் எல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல இன்னபிற விஷயங்களை எல்லாம் அவன் கணக்கிட்டு அதை பயன்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட, இன்னபிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதை செலவு செய்யக்கூடிய நேரத்திலே, அதை பயன்படுத்தக்கூடிய நேரத்திலே பொதுபோக்குத்தனமாக இருந்தாலும் கூட
அவன் அன்றாடம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை இவன் செலவு செய்யக்கூடிய நேரத்தில் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக மனிதர்களாக இருக்கக்கூடியவர் நாம் இருக்கிறோம். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் இப்படி செலவு செய்யக்கூடிய பொருளாதாரத்தில் விரயமாக செய்யக்கூடிய பொருளாதாரத்தின் பால் நம்முடைய கவனம் இருந்து சிக்கனமாக செலவு செய்யலாம் என்கிற அந்த எண்ணம் இருந்தால் அது சிறந்தது. பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டாம், பொருளாதாரத்தை நாம் செலவு செய்து விட்டோம் என்று சொன்னால் இதை சம்பாதிப்பது சிரமம் என்கிற அந்த உணர்வு, அந்த பொருளாதாரத்தை வீணான காரியங்களை நாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில், அந்த பொருளாதாரத்தை விரயம் செய்யக்கூடிய நேரத்தில், தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய சிந்தனை இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு சிந்தனை தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் பொருளாதாரத்தை விரயம் செய்யக்கூடிய நேரத்தில், பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடிய நேரத்தில், பொருளாதாரத்தை தீக்கிரையாக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் இல்லாத கவனம் மனிதர்களுக்கு எப்ப அந்த கவனம் இருக்கும் தெரியுமா? கூடுதலாக அந்த கவனம் எப்ப இருக்கும் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தை தான தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் என்னுடைய பொருளாதாரம் குறைந்து விடும் என்று மனிதர்கள் நினைப்பார்கள். இந்த அக்கறை நல்ல அக்கறை, நான் சிரமப்பட்டு சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், நான் இதை செலவு செய்தால் எனக்கு கிடைக்காது என்கிற அக்கறை, சிந்தனை, நல்ல சிந்தனை. ஆனால் மற்ற நேரத்தில் வராத இந்த சிந்தனை எப்பொழுது மனிதர்களுக்கு அதிகமாக வரும் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தை நான் தான தர்மம் செய்துவிட்டேன் என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் அழிந்துவிடும், குறைந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மா நகசத் சதகத்தும் மின் மாலி, மனிதர்களே நீங்கள் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரத்தில், தான தர்மமாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரத்தில் ஒருபோதும் அது உங்களுடைய செல்வத்தை குறைப்பது கிடையாது. மனிதர்களுக்கு இப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குமா? எல்லாம் அழியக்கூடியதாக, கரையக்கூடியதாக, தேயக்கூடிய உலகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் நான் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரம் நல்வழியிலே நான் செலவு செய்தாலும் கூட என்னுடைய பொருளாதாரம் குறையும் என்றுதான் மனிதன் நினைப்பான். தர்க்க ரீதியாக யோசித்து பார்த்தால் அதுவும் சரிதான். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம் என்பதை பாருங்கள். மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? என்னுடைய காசு பணத்தை நான் செலவு செய்து விட்டால் அது குறைந்துவிடும் நினைக்கிறானே, அப்படி குறையாது. இந்த அளவிற்கு மனிதர்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மோகம் இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை ஓதி காண்பித்து சொல்கிறார்கள், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மனிதர்களுக்கு பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை கபருக்குழியை சென்று அடையும் வரை அவருக்கு அந்த ஆவல் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலே 7063வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யகூலுல் அப்து, அடியான் எல்லா நேரத்திலும் மாலி மாலி, பொருளாதாரம் பொருளாதாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். காசு பணத்தை சேர்க்கக்கூடிய அந்த ஆசை குறையாமல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மனிதன் எல்லா நேரத்திலும் பொருளாதாரம் பொருளாதாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி மனிதன் மாலி மாலி, பொருளாதாரம் பொருளாதாரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இன்னமா லஹு மாலிஹி சலாசுன், அவனிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு 3 வகையான பொருளாதாரம் தான் அவனுக்குரியதாக இருக்கிறது. எதை பார்த்தாலும் பொருளாதாரமாக, எதை பார்த்தாலும் காசு பணமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யதார்த்தம் என்ன தெரியுமா? இவன் எவ்வளவுதான் பொருளாதாரத்தின் பின்னாடி போனாலும் கூட இவனுக்கென்று உரியதாக இருக்கக்கூடியது ஒரு 3 விதத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தான். முதலாவது சொல்லி காண்பிக்கிறார்கள், மா அக்கல, அவன் உண்டு கழிக்கக்கூடியது இருக்கிறதே அது அவனுக்குரியது. அவன் எவ்வளவுதான் சேகரித்து பேங்குகளில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வைத்திருந்தாலும் கூட அவன் சாப்பிடக்கூடியதற்காக செலவு செய்யக்கூடியது இருக்கிறதே அது அவனுக்குரியது. இரண்டாவது சொல்கிறார்கள், அவன் நல்ல ஆடைகளை உடுத்தி கிழிக்கிறானே அது அவனுக்குரியதாக இருக்கிறது. மூன்றாவது சொல்லி காட்டுறாங்க, நன்மையை எதிர்பார்த்து நாளை மறுமையில ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அவன் பொருளாதாரத்தை தான தர்மம் செய்கிறானே இது இவனுக்குரியது. இதை தவிர்த்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து பத்துகளாக, நிலங்களாக, தங்க நகைகளாக எத்தனை பொருளாதாரம் இருந்தாலும் அது அவனுக்குரியது கிடையாது. அவனுக்குரியது இந்த 3 தான். 3 தான் மிஞ்சக்கூடியதாக இருக்குது. ஒன்று அவன் சாப்பிட்டு கழித்திருக்க வேண்டும், அல்லது இரண்டாவது அவன் உடுத்தி கிழித்திருக்க வேண்டும், மூன்றாவது அவன் நல்வழியை எதிர்பார்த்து நல்லதத்தை எதிர்பார்த்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செலவு செய்திருப்பானே, இந்த 3 பொருளாதாரம் தான் அவனுக்குரியது என்று சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபக்தனா வமா சிவா தாலிக ஃபஹுவ தாஹிபுன் வ தாரிகுஹு லின்னாசி, இதை தவிர்த்திருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரம் அவனுக்குரியது கிடையாது. இந்த 3 தான் அவனுக்குரியது. இதை தவிர்த்திருக்கக்கூடிய அனைத்தும் பிறருக்காக அவன் விட்டு செல்லக்கூடிய பொருளாதாரம் அது இருக்கிறதே தவிர அது அவனுக்குரியதாக இருக்காது என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் எவ்வளவு என்னிடத்தில் இருக்கிறதோ அதை எனக்குரியது நினைக்கிறானே, அது தவறு. மறுமைக்காக சில சேகரிப்பாக நீங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் தான தர்மம் செய்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால்
மறுமையில எனக்கு இது உதவி புரியும் என்பதற்காக சில பொருளாதாரத்தை இவனுக்காக முன்கூட்டியே அவன் செலவு செய்து வைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அதுக்கு நாளை மறுமையில் அவனுக்கு பயனளிக்கக்கூடியதாக மாறிவிடும். அப்படி எல்லாத்தையும் பொருளாதார மையத்தில் பார்க்கக்கூடிய மனிதன் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அவனை அறியாமல் ஒரு பாதக செயலாக வட்டியில போய் மூழ்கி வரக்கூடிய ஒரு வேலையை செய்து விடுகிறான். அவன் வட்டியை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ முஸ்லிம்கள் வட்டியை வாங்காத ஒரு நிலையில் இருக்கிறார்கள், மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் கூட வட்டியின் பால் போவதற்கு அவனுக்கு சைத்தான் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்க வேண்டுமா, உன்னுடைய வளங்களை அதிகப்படுத்த வேண்டுமா, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை அதே மாதிரி வைத்துக் கொள்ளாது, இதை நீ அதிகமாக பெருக்க வேண்டும் என்று சொன்னால் இதன் மூலமாக வட்டியை சம்பாதித்தால் உனக்கு பொருளாதாரம் பெருகும். மனிதனுக்கு சிந்தனை அப்படிதான் ஊட்டப்பட்டிருக்கிறது. பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா? நீங்கள் பொருளாதாரத்தை சேமித்து வையுங்கள், அந்த சேமிப்பில் வரக்கூடிய வட்டி மிகப்பெரிய உதவியாக இருக்கும், பொருளாதாரத்தை பெருக்கும் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, யம் ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தான தர்மத்தை வளர்த்துறான். ஒரு 10,000 ரூபாய் காசு வச்சிருக்கோம், அந்த 10,000 ரூபாயிலிருந்து ஒரு 2,000 ரூபாயை நீங்கள் தான தர்மத்திற்காக செலவு செய்தால் மனிதனுடைய சிந்தனை சொல்லும், என்னுடைய 10,000 ரூபாய் 8,000 ரூபாயை குறைந்து விடுகிறது என்று சொல்லும். அதே 10,000 ரூபாய் நான் போய் வட்டிக்கு விட்டால், நான் பேங்க்ல போய் போட்டு வைத்தால் எனக்கு வட்டி வரும், என்னுடைய பொருளாதாரம் அதிகரிக்கும் என்று மனிதனுடைய சிந்தனை சொல்லும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, யம் ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், யுர்பி ஸதகா, தான தர்மங்களை வளர்க்கிறான். அல்லாஹு லா யுஹிப்பு குல்லு கஃபாரின் அஸீம், அல்லாஹ் நன்றி கெட்ட எந்த ஒரு பாவியும் விரும்ப மாட்டான். அப்ப வட்டியின் பால் போவதற்கு மனிதனை தூண்டுவதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய பொருளாதாரம் வளரும் என்று சொல்லக்கூடியது. இந்த தத்துவம் அவனை தவறான பாதைக்கு இழுத்து செல்லக்கூடியதாக மாறிவிடுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எந்த அளவிற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை கண்ணியப்படுத்தி பொருளாதாரத்தை வளர்ச்சி எடுக்கிறான் தெரியுமா? சுனன் நஸீ ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய செய்தி 2525 செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் உழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் தான தர்மத்திற்காக நீங்கள் செலவு செய்தீர்கள் என்று சொன்னார். அப்படி செலவு செய்யக்கூடிய நேரத்தில் அதை அல்லாஹ் அவனுடைய வழக்கரத்தால் பெற்றுக் கொள்கிறான். வழக்கரத்தால் பெற்றுக்கொண்டு ஒரு குதிரை குட்டியை எப்படி வளர்த்தி எடுக்குமோ அது மாதிரி ஒரு குதிரை குட்டியையோ ஒரு ஒட்டக குட்டியை எப்படி வளர்த்தி எடுக்கப்படுமோ அது மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்துடைய நன்மை எல்லாம் வளர்ச்சி எடுக்கப்பட்டு நாளை மலை அளவிற்கு ஒரு நன்மை அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி வாரி தர இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டுறாங்க. அப்ப ஒருத்தன் பொருளாதாரத்தை நல்வழியிலே செலவு செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு தரக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா? அதை அல்லாஹ் வளர்த்தி எடுக்கிறான். எவ்வளவுதான் எத்தனை விதமான திருமறை குர்ஆன் வசனங்கள் மூலமாக தான தர்மத்தை வலியுறுத்தப்பட்டாலும் ஹதீஸ்களில் எத்தனை விதமான நல்லறங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நாம் அந்த பொருளாதாரத்தை எடுத்து நல் காரியங்களில் செலவு செய்யக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தடையாக அது நிற்கும் தெரியுமா? அல்லாஹ் ஒரு வேதம் சொல்கிறது, ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ரா, ஷைத்தான் உங்களுக்கு வறுமை குறித்து எச்சரிப்பான். எப்படி எச்சரிப்பான் தெரியுமா? ஒரு நல்ல காரியத்திற்காக கேட்டு வருவாங்க, ஒரு பள்ளிவாசல் வசூல், ஒரு மருத்துவ தேவைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர்களுக்கு ஏதாவது தேவை என்று கேட்டு வருவார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் உள்ளத்தில் எப்படி போடுவான் தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நம்ம தருவோம். அதை தருவதற்கு முன்பாக இந்த பொருளாதாரத்தை நீ தந்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு சொந்த வீடு வாங்க முடியாது. ஒரு 1000 ரூபாயை இவன் நல்வழியிலே செலவு செய்தால் இவனுடைய வாழ்நாளுடைய உச்சபட்ச லட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு சொந்த வீடு வாங்குவது, ஒரு சொந்தமா ஒரு வாகனம் வாங்குவது, இவருடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரம் இதில் குறை ஏற்பட்டு விடும் என்று சொல்லி ஷைத்தான் அப்படி அச்சுறுத்துவான். மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய அமல்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா அமல்களும் லேசான அமல். எது தொழுகைனா கூட நீங்க அதுக்காக உதவி செய்து உடலால் உழைக்க வேண்டும். ஹஜ் அது ஒரு பெரிய இபாதத்து, அதற்காக நீங்க உடலால் உழைக்க வேண்டும், பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். மார்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய நல் அறங்களிலே ரொம்ப லேசான விஷயம் தெரியுமா? அல்லாஹ் நமக்கு வழங்கி வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்துக் கொடுப்பதுதான். எடுத்துக் கொடுப்பதற்கு மனம் மாத்திரம் போதுமே தவிர எந்த விதமான உடல் உழைப்பு எதுவுமே தேவையில்லை. ஆனால் எடுத்துக் கொடுப்பதற்கு ஒரு மனிதனுக்கு மனம் வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டவாளியாக நாளை மறுமையில மாறிவிடுவாங்க தெரியுமா? ஒரு தான தர்மம் அவனுடைய செல்வத்தை அளிக்காது மாத்திரம் கிடையாது, குறைக்காது மாத்திரம் கிடையாது, அதற்கு அவனுக்கு தேவைக்கு உபரியாக அதிகமான தான தர்ம பொருளாதாரங்களை அவனுடைய கைவசம் வைத்திருந்தால் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு எதிரியாக நிற்கும். ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் காபத்துல்லாஹ்வுடைய நிழல்ல இலை பாய்ந்து கொண்டிருக்கிறாங்க.
அப்ப அபூதர் அவர்கள் நடந்து வராங்க. அபூதர் அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்துல அபூதர் நெருங்கி வராங்க. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹுவல் அஹ்ஸரூன வரப்பில் காபா. செய்தி நஸீல் ஹதீஸ் கிதாபிலே 2440வது செய்தியா இருக்கு. அபூதர் அவர்களுக்கு கேட்கிற மாதிரி சொல்றாங்க, ஹுவல் அஹ்ஸரூன வரப்பில் காபா, நிச்சயமாக அவன் அழிந்துதான் போவான், காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன். உடனே அபூதர் அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மாலிக், யார் குறித்து நீங்கள் சொல்கிறீர்கள்? யார் அழிந்து போவார்கள்? அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அக்ஸரூன அம்வாலன், யாரிடத்திலே அதிகமான பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள். விதிவிலக்கு யார் தெரியுமா? இல்லாமன் கால ஹாகதா வஹாகதா வஹாகதா, அந்த அதிகமான பொருளாதாரம் வழங்கப்பட்டவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள். யாரை தவிர தெரியுமா? தன்னுடைய பொருளாதாரத்தை கைகளை உயர்த்தி சொல்றாங்க, முன்புறத்தில் அப்படி கொடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. யார் இப்படி ஹாக்கதா வஹாகதா, வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் திரும்பி திரும்பி சொல்றாங்க. யார் வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் முன்புறத்திலும் வாரி வாரி பொருளாதாரத்தை தான தர்மம் செய்கிறார்களோ இவர்கள் காக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை தவிர அனைவரும் அழிந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பொருளாதாரம் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு சோதனையாக மனிதர்களுக்கு இருக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மா நஹஸத் ஸதகத்தும் மின் மாலி, ஒருபோதும் நாம் நன்மையான காரியத்திற்காக தான தர்மமாக செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் ஒருபோதும் செல்வத்தை கரைக்காது, குறைத்து விடாது என்று சொல்லி காண்பிக்கிறார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்துல அவன் இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட மார்க்க விஷயமா இபாதத்துகளில் செழிப்பான ஒரு இபாதத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான். மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பேரளவாக கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். இவன் உச்சபட்ச அளவிலே நாளை மறுமையிலே எல்லா விதத்திலும் நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா? எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் இவன் மார்க்கத்தை நம்பி அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டுப்படி நடக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட இது அனைத்தையும் மிகைக்கக்கூடிய அளவிற்கு இவனுடைய கோபம் உச்சபட்சத்தில் வந்து அதனுடைய விளைபாடு என்ன தெரியுமா? இவனுக்கு யாராவது சொல்லாலோ செயலாலோ ஏதாவது ஒரு துன்பத்தை விளைவித்திருந்தால் என்று சொன்னால் அவனை மன்னிக்காத தன்மை இருக்குது மனிதனுடைய எல்லா மனிதனுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கிறது. கோபத்துடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமா? எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட எனக்கு இவன் செய்திருக்கக்கூடிய துரோகம், எனக்கு இவன் இந்த சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை, எனக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அவமானத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லி அந்த மன்னிக்காத ஒரு மனப்பான்மை இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒமா இரண்டாவது விஷயமாக சொல்கிறார்கள், ஒமா ஜாதல்லாஹு அபுதன் பி அஃபின் இலா இஸ்ஸ, ஒரு அடியான் பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கிறது. இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய இஸ்ஸத்தை, அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தை உயர்த்தாமல் இருப்பது கிடையாது. அது உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எதற்கு பிற மனிதர்களை மன்னிக்காத ஒரு மனப்பான்மை இருக்கு தெரியுமா? நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட, மார்க்கத்தில் நல்லொழுக்கம் உள்ளவனாக இருந்தாலும் கூட பிறரை மன்னிக்காத ஒரு தன்மை மனிதனுடைய உள்ளத்தில் எப்ப வருது தெரியுமா? நான் இவனை மன்னித்தேன் என்று சொன்னால் என்னுடைய கண்ணியம் என்ன ஆவது? அதனுடைய கண்ணியத்திற்கு இலக்காக மனிதன் நினைக்கக்கூடிய வேலையில் நினைப்பான், நான் பிறரை மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் அது எனக்கு கண்ணிய குறைச்சலாக ஏற்பட்டு விடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி கிடையாது. நீங்கள் பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை நீங்க வளர்த்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவான். ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியாக கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே உறுதுணையாக ரசூலுல்லாஹ்விற்கு எல்லா நேரத்திலும் பக்கபலமாக நின்றிருக்கக்கூடிய ஒரு உறவினர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை. உச்சபட்ச தியாகமாக மார்க்கத்திற்காக ஷஹீதாக்கப்பட்ட ஹம்சா அவர்கள், அவருடைய இழப்பை ரசூலுல்லாஹ் தாங்கவே முடியும். ஹம்சா அவர்களை கொடூரமாக கொண்ட வஹ்ஷி, நம்மளுக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியும். சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிதாபில் 4072வது செய்தியா இருக்கு. இன்னைக்கு சாதாரண சகோதரர்கள் மத்தியிலே பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மன்னிக்காத நாம், குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக மன்னிக்காதவர்களாக காலம் முழுவதும் ஜென்மத்துக்கு பகையாக இருக்கக்கூடிய நாம், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையை கொடூரமாக கொலை செய்த வஹ்ஷியை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் கேட்கிறாங்க, அந்த வஹ்ஷியு, நீங்கள் தான் வஹ்ஷியா? குல்து நாமாம், நான் தான் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கால அந்த கதல்த ஹம்சா, நீங்கள் தான் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா அவர்களை கொலை செய்தீர்களா என்று கேட்கிறாங்க. ஹம்சா திருந்தி இஸ்லாத்தை ஏற்றே ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க கேட்கிறாங்க, நீங்க தான் ஹம்சாவா, நீங்க தான் வஹ்ஷியா, இவருடைய சிறிய தந்தை ஹம்சாவை கொலை செய்தவர் நீங்களா என்று கேட்கிறாங்க. அதுக்கு அவர்கள் வஹ்ஷி பதில் சொல்கிறார்கள், குல்து கத் கான மினல் அம்ரி மா பலகக, நீங்கள் என் குறித்து எதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ அது உண்மை அப்படிங்கிறாங்க. எவ்வளவு சாதுரியமாக அவங்க பதில் சொல்ல, நான் தான் கொன்னேன்னு சொல்ல, நீங்கள் என் குறித்து எதை கேள்விப்பட்டீர்களோ அது உண்மை என்று சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த நாட்டுடைய ஜனாதிபதி, இருக்கக்கூடிய ரோம பேரரசெல்லாம் நடுங்கக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்திருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அந்த இடத்துல பாக்குறாங்க, வந்துட்டார், இஸ்லாத்தை தழுவி விட்டார், கொலை செய்தது தவறு என்று விளங்கிட்டார். ரசூலுல்லாஹ் ஒரு கோரிக்கையை கேட்க, கால ஃபஹல் தஸ்ததியு அன் துகையிப வஜஹக அன்னி, உங்களிடத்தில் நான் கோரிக்கையா கேட்கிறேன், என் கண் முன்னாடி நீங்கள் வந்து போகாதீங்க. கோரிக்கை வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார்கிட்ட? தன் சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய ஹம்சாவை கொலை செய்தவர் மன்னித்தது மாத்திரம் இல்லாம ஒரு கோரிக்கை, என்கிட்ட என் கண்ணு முன்னாடி வந்து போகாதீங்க, எனக்கு என்னுடைய சிறிய தந்தையுடைய ஞாபகம் வரும் என்று சொல்லி ஒரு ஜனாதிபதி ஒரு அடிமையாக இருந்து விடுவிக்கப்பட்ட வஹ்ஷியை பார்த்து கேட்கிறாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தலையா? மன்னித்து விட்டார் என்பதற்காக ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது கண்ணியம் குறைந்திருக்கிறதா? வரலாற்றில் எந்த அளவிற்கு முஸ்லிம் அல்லாதவர்களாலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கிறானே. சொந்த ஊர்ல வாழ்றாங்க, அத்தனை ஆண்டு காலமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஊர்ல சுதந்திரமாக பிரச்சாரம் செய்ய முடியவில்லை, ஏராளமான அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் நடந்ததற்கு பிறகு துரத்தி அனுப்பப்படுகிறார்கள். மதீனாவில் போய் வசித்து விட்டு திரும்பவும் மக்காவை நோக்கி அந்த மக்காவில வந்து மக்கா வெற்றிக்காக வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய யாரை நீ எடுத்துக்கொண்டாலும், எவ்வளவு நல்ல அரசாக இருந்தாலும் கூட எதிரி நாட்டை போய் தாக்கக்கூடிய நேரத்துல மன்னிப்பு அந்த இடத்துல வராது. எல்லா மக்களும் வீதியில் இருக்கிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் யார்? ஒரு காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை கொடுமை செய்தவர்கள் எல்லாம் வீதியில் இருக்காங்க. முகமது வந்துட்டார், திரும்பி படையோடு வந்து விட்டார் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு நிற்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறார்கள், மன் தஹல தார அபூ சுஃபியான் ஃபஹுவ ஆமீன். இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்த அபூ சுஃபியான் அவர்கள் வீட்டில் யாரில் போய் தஞ்சம் புகழ்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு. எவ்வளவு கண்ணியத்தை எல்லாம் உயர்த்தி இருக்கிறார். பொது மன்னிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. யாருக்கெல்லாம் மன்னிப்பு தெரியுமா? இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்த அபூ சுஃபியான் அவர் திருந்து விட்டார். யாரெல்லாம் அவங்க வீட்டுல போய் அபயமாக கொள்கிறீர்களோ, அவர்கள் இல்லத்துல போய் அடைக்கலம் தேடிக் கொள்கிறீர்களோ அனைவரையும் நான் மன்னித்து விடுவேன் என்று சொல்கிறார். அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்விடத்திலே பாடம் பயின்ற சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு மனிதன் தன்னுடைய உறவினர்கள் யாராவது கொல்லப்பட்டால் மன்னிக்க மாட்டான், தான் அவமானப்படுத்தப்பட்டால் மன்னிக்க மாட்டான். மூன்றாவது என்ன தெரியுமா? தனக்கோ தன்னுடைய குடும்பத்தாருக்கோ மானத்தில் மிகப்பெரிய ஒரு இலக்கு ஏற்பட்டு விட்டால் அதை மன்னிக்கவே மாட்டான். ரசூலுல்லாஹ் காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது அவதூறு பரப்பப்படுகிற பெரிய ஒரு செய்தி. அந்த அவதூறு எல்லாம் இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு கடைசியாக அந்த அவதூறை பரப்பி அந்த குழுவிலே மிஸ்தஹ் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். இவர் அபூபக்கர் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர். அவருடைய பொருளாதார நிலைமையை பார்த்துவிட்டு அபூபக்கர் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டு வருகிறார். ஆனா இந்த செய்தி வருகிறது, வந்த உடனே அபூபக்கர் அவர்கள் எந்த ஒரு தந்தையும் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி லா உன்ஃபிகு வலா மிஸ்தஹின் ஷைஇன் அபத பாதல்லதி காலலி ஆயிஷா. என் மகள் ஆயிஷா குறித்து ஒரு அவதூறை பரப்பி விட்ட இந்த மிஸ்தஹுக்கு இதற்கு மேல் நான் பொருளாதார உதவி செய்ய மாட்டேன். மார்க் அடிப்படையில் குற்றம் கிடையாது. மார்க் அடிப்படையில் ஒருவன் நமக்கு தீங்கு விளைவித்து விட்டால் அதற்கு தகுந்தாற்போல் நாமும் திரும்ப அவருக்கு பதிலடி கொடுப்பது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அபூபக்கர் செய்த மார்க் அடிப்படையில் சரியான விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை அருள்கிறான். வலா யாக்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸாதி, வசதி படைத்தவர்களும் பொருளாதாரம் நிறைவாக இருப்பவர்களும் அன் யௌது உலில் குர்பா, நெருங்கிய உறவினர்களுக்கு நான் தரமாட்டேன், நான் தான தர்மம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். வல் மசாக்கீன வல் முஹாஜிரீன, மிஸ்கீன்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் நான் தரமாட்டேன் என்று நீங்கள் அப்படி நீங்கள் சத்தியம் ஒருபோதும் செய்து விட வேண்டாம். வல் யஃபு வல் யஸ்ஃபு, அவர்களை மன்னித்து நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். நீங்கள் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா? இன்னைக்கு நீங்க ஒரு நிலையில் இருக்கிறீங்க, பிறரை மன்னிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நாளைக்கு நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் வருவீர்களே, அப்ப அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா என்று அல்லாஹ் ஒரு வஹியை அருள்றான்.
உடனடியாக விலகிக் கொள்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள் சொல்றாங்க, நான் இந்த உதவியை செய்து வந்த உதவியை நான் தொடர்ச்சியாக நான் செய்வேன், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்வதை போல ஒமா ஸாகல்லாஹு அப்தன் பிஅஃபின் இல்லா இஸ, பிற மனிதர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை வைத்திருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கண்ணியத்தை உயர்த்தாமல் இருப்பது கிடையாது. அப்படி அபூபக்கருடைய கண்ணியத்தையும் உயர்த்தி வைத்திருக்கிறார். மூன்றாவது விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள், ஒமா தவல்லா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பது கிடையாது. மத்த விஷயங்கள் நம்மிடத்திலே சரியான முறையில் இருந்தாலும் கூட பணிவு என்கிற தன்மை இருக்கிறதே, பிற மக்களிடத்திலே பணிவாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதே, மனிதனிடத்திலே அரித ஒரு பண்பாக காணப்படுகிறது. எந்த அளவிற்கு அரிதாக இது மாறிவிட்டது என்று சொன்னால், நல்ல மனிதர்கள் கூட பணிவான மனிதர்களாக இருப்பது கிடையாது. நல்லொழுக்கம் உள்ள நல் இபாதத் சாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், தௌஹீத் வாதிகள் கூட பணிவானவர்களாக இருப்பது கிடையாது. பார்ப்பதற்கு அபூர்வமாக மாறிவிட்டது. மனிதன் பணிவை வெளிப்படுத்துவது மூலமா என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் பணிவா இருந்தேன் என்று சொன்னால் எல்லாம் நம்ம தலையில போக ஆரம்பிச்சிருவான். அப்படிதான் நம்ம மனிதனுடைய பேச்சு. நான் பணிவானவனா நான் காட்டிக்கொண்டேன் என்று சொன்னால் அது என்னுடைய அந்தஸ்துக்கு குறைவாக இருக்கும். மனிதனுடைய யதார்த்தமான சிந்தனை பணிவையும் அந்தஸ்தையும் மனிதன் எதிர்மறையாக பார்க்கக்கூடியவனாக இருக்கான். ஒருவன் பணிவானவனாக மாறிவிட்டால் அவனுக்கு அந்தஸ்து குறைந்து விடும் என்று நினைப்பான். ஒருவன் பணிவற்றவனாக மாறிவிட்டால் அவனுக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அப்படிதான் கிடையாது. ஒமா தவல்லா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிவானவர்களாக நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அபூதாவூத் இந்த ஹதீஸ் கிதாபே 4895வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னல்லாஹ அவ்ஹா இலைய, எனக்கு அல்லாஹ் வஹியை அருளி இருக்கிறான். அந்த வல்லோ, நான் பணிவானவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு வஹியை அருளி இருக்கிறான். ஹத்தா லா யப்கி அஹதுன் அலா அஹதின், ஒருவன் பிறர் மீது அடக்குமுறை செலுத்தாமல் இருப்பதற்காகவும், வலா யஃபார அஹதுன் அலா அஹதின், ஒருவன் பிறர் மீது பெருமை காட்டாமல் இருப்பதற்காகவும் இது உகந்த ஒரு பண்பாக இருக்கும். அல்லாஹ் எனக்கு பணிவாக நடக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த பணிவின் இடத்துல இருந்தது என்று சொன்னால் நான் பிறர் மீது அடக்குமுறை நான் செலுத்த மாட்டேன். பணிவின் இடத்துல இருந்தது என்று சொன்னால் நான் பிறர் மீது நான் அவன் மீது பெருமை காட்டக்கூடியவனாக நான் மாற மாட்டேன். அல்லாஹ் அப்படி எனக்கு வஹியை அருளி இருக்கிறான் சொல்லி காட்டுறான். எவ்வளவு அரிதான ஒரு பண்பாக இருக்கக்கூடிய இந்த பணிவு நாளை மறுமையில எவ்வளவு பெரிய மென்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் எல்லா நேரத்திலும் இந்த பணிவை மாற்றம் கைவிட்டவர்களாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்மால் பார்க்கவே முடியாது. இறை தூதர்கள் மத்தியிலே வேறுபாடு காட்டக்கூடாது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி, எந்த இறை தூதர்கள் மத்தியிலும் ஒரு முஸ்லிம் வேறுபாடு காட்டக்கூடாது. இவர் சிறந்தவர், இவர் தாழ்ந்தவர் காட்ட முடியாது. ஆனால் நாம் இந்த இறை தூதருடைய வரலாறை படிக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு இறை தூதரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இருந்தாலும் கூட ஒரு நபியுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்து இந்த நபி மாதிரி நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொல்வதற்கான வரலாறு கூறியவர் யார்? யூனுஸ் அவர்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அவருடைய வரலாறை சொல்லி காண்பித்து விட்டு இந்த மாதிரி நீங்கள் நடக்காதீர்கள் என்பதற்கு முன்னுதாரணமாக சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மக்கள் இதை எப்படி நினைச்சிடக்கூடாது தெரியுமா? இறை தூதரிலே அவர் ரொம்ப தாழ்ந்தவர் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அதை விட உயர்ந்த ஒரு நிலைக்கு வைத்து விடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய பணியுடைய வெளிப்பாடு தெரியுமா சொல்லி காண்பிக்கிறார்கள். மா யன்பகி அஹதின் அன் யகூலு அனா கைரும் மின் யூனுஸ் இப்னு மத்தா, ஒருபோதும் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய எண்ணை நீங்கள் யூனுஸ் பின் மத்தா அவர்களை விட சிறந்தவர் என்று சொல்லிவிடாதீர்கள். எவ்வளவு பணிவு என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ்விற்கு இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு ஒரு குற்றம் புரிந்து அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய வரலாறு எல்லாம் கிடையாது. ஆனாலும் சொல்றாங்க, நீங்க என்னதான் ஆனாலும் இந்த யூனுஸை விட முஹம்மது சிறந்தவர் என்று நீங்க சொல்லிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய பணிவு. வீட்டுல எப்படி இருந்தாங்க? அன்னை ஆயிஷா அவர்களிடத்தை கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய வீட்டுல என்னென்ன வேலை செய்வாங்க? அதுக்கு அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிதாபிலே 5363வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பார்கள். வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒத்தாசைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி செய்யக்கூடிய நேரத்துல பாங்கோசை வந்த உடனே அந்த வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு போய் தொழுது பள்ளிவாசல் போய் தொழுது வருவாங்க. இன்னைக்கு நான் கேட்க இருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்ய வேண்டாம், ஒரு ஒத்தாசை செய்யக்கூடிய மனம் எத்தனை மனிதர்களுக்கு வரும்? இந்த வேலையை நான் செய்யறதா என்று நினைப்பார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தாலை தனக்கு பிஞ்சிருக்கக்கூடிய செருப்பை தன் கரத்தால் தேய்த்துக் கொள்வார்கள். ஆடை கிழிந்தது என்று சொன்னால் தன்னுடைய கரத்தால் தேய்த்துக் கொள்வார்கள்.
தேவைப்படக்கூடிய பாலை போய் கறந்து விட்டு அவர்கள் தேவைப்படக்கூடிய பால் வேணும் என்று சொன்னார், கால்நடைகளில் இருந்து கறந்து கொண்டு அவர்கள் குடிக்கக்கூடிய ஒரு வேலையை வைத்திருந்தார்கள். எல்லா நேரத்திலும் முஹம்மது என்கிற ஒரு மனிதர் ஒரு சபையில் இருந்தாலும் கூட இவர் யார் என்றே தெரியாத அளவிற்கு வரக்கூடிய கிராமவாசிகள் முஹம்மது எங்கே என்று கேட்டு வரக்கூடிய அளவுக்கு பணிவாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நல்லவர்களாக இருக்கக்கூடிய ஏகத்துவாதிகளிடத்தில் கூட இந்த பணிவு இருப்பது கிடையாது. எந்த அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பணிவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய முகத்தை கூட நீங்கள் மனிதனை விட்டு நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள். அது பணிவுக்கு மாற்றமான ஒரு காரியமாக இருக்கும். ஒரு மனிதன் என்று சொன்னால் பிறரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பொன் முறுவல் சிரித்து அவனை வரவேற்க வேண்டுமே தவிர பிற மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தினை திருப்பிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட உன்னிடத்தில் பணிவு புரிந்து விடக்கூடாது. மார்க்கம் சொல்கிறது, நடக்கக்கூடிய பாவனைகளை கூட சொல்லி காட்டுது. நீங்கள் நடக்கக்கூடிய நேரத்திலும் கூட ஒரு பெருமையாக நீங்கள் வெளிப்பட்டு விடாது. நடையில பெருமை தெரிஞ்சிடக்கூடாது. மனிதனோடு வாழக்கூடிய நேரத்தில் மனிதனை விட்டு முகத்தை திருப்பி விடாது. நீ நடக்கக்கூடிய நடையில கூட பெருமை வெளிப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு பணிவுக்கு முக்கியத்துவம் தரும் என்பதை பாருங்கள். கடைசியாக ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, முஸ்னத் அஹ்மத் ஹதீஸ் கிதாபிலே 309வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் செய்கை மூலமாக சொல்லி காமிக்கிறாங்க, யார் மக்களே மன் தவல்லாலி, யார் இப்படி நீங்கள் தாழ்ந்த பணிவுடன் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ என்று சொல்லி தன்னுடைய கரத்தை பூமிக்கு நெருக்கமாக காட்டுறாங்க. காட்டிவிட்டு சொல்றாங்க, ஹாக்கதா ரஃபஅத்துஹு ஹாக்கதா, தன்னுடைய கரத்தை வானத்துக்கு உயர்த்தி சொல்லி யாரெல்லாம் இவ்வளவு பணிவாக நீங்கள் நடக்கிறீங்களோ இவ்வளவு உயர்வாக அல்லாஹ் உங்களை உயர்த்திடுவான் என்று சொல்லி வானை நோக்கி கையை காண்பித்து சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் குறைந்தாலும் கூட ஒரு 3 விஷயம் குறையாது. அந்த 3 விஷயத்தில் முதலாவது விஷயமா நகசத்து சதக்கத்தும் மிம்மாலி, ஒருவன் பொருளாதாரத்தை தான தர்மத்திலே செலவு செய்தான் என்று சொன்னால் அது அவனுடைய பொருளாதாரத்தை செல்வத்தை குறைக்காது. இரண்டாவது வமா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃபின் இல்லா இஸ்ஸ, இரண்டாவது அவன் பிற மனிதர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வைத்திருந்தான் என்று சொன்னால் அதனுடைய அந்தஸ்தை அதனுடைய கண்ணியத்தை குறைக்காது. வமா தவல்லா அஹதுன் லின்னாசி இல்லா ரஃபஅல்லாஹு, பிற மனிதர்களுக்காக அல்லாஹ்விற்காக பிற மனிதர்களை பணிவை வெளிப்படுத்தினான் என்று சொன்னால் அது அவனுடைய அந்தஸ்தை குறைக்காது என்று சொல்கிறார்கள். எனவே எல்லா விஷயத்தையும் பொருளாதாரமாக எல்லா விஷயத்தையும் குறையக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான 3 விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். உலக நேரி எதுவென்று சொன்னால் நாம் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரம் நல்வழியிலே செலவு செய்தால் அது செல்வத்தை கரைக்காது. பணிவை வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அது அந்தஸ்தை உயர்த்தும். நாம் பிறரை மன்னித்தோம் என்று சொன்னால் அதனுடைய கண்ணியத்தை உயர்த்தும் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை எல்லாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹதம் ரஹ்மத்துல்லாஹி பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில 2 வாரங்களாக நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய ஈமானை ஆட்டம் காண்பிக்கக்கூடிய அளவிற்கு அமைந்து விடுகிறது. குறிப்பா சொல்வதாக இருந்தால் இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு கொடூர சம்பவம். இந்த சம்பல் பகுதியில ஒரு பள்ளிவாசலுக்கு அடியில கோயில் இருப்பதாக வழக்கம் போல் ஒரு சர்ச்சை கிளப்பப்படுகிறது. அப்ப அதை பாதுகாப்பதற்காக மக்கள் எல்லாம் அங்க ஒன்று திரக்கூடிய நேரத்துல கண்மூடித்தனமாக அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ஒரு 5 இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல அப்பாவிகள் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். இது ஒரு சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட இதை குறித்து யாரும் இது குறித்து வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். தேர்தல் முடிவுகள் கூட கடந்த வாரங்களில் பார்க்கக்கூடிய அந்த முடிவு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இது மாதிரி மக்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு, நிறைய முறைகேடுகள் என்று சொல்லி பல தகவல்கள் வெளியே வருது. அப்ப இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் எப்படி நினைக்கிறோம்னா, உளவியல் ரீதியாக நம்ம எப்படி நினைக்கிறோம், தொடர்ச்சியான ஒரு பின்னடைவு தான். தொடர்ச்சியாக நம்ம ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கோம், நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு அடி விழுந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி மன ரீதியாக முஸ்லீம்கள் எல்லாம் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம மாறி விடுகிறோம். ஆனா ஆரம்பத்துல நான் சொன்ன உலக நியதி ஒன்று இருந்தாலும் கூட அல்லாஹ்வோட நியதி என்பது வேறுதான். உலக நியதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் செலவு செய்தால் பொருளாதாரம் குறையும், மன்னிச்சால் அவருடைய கண்ணியம் குறையும், பிறருக்கு நம்ம பணிவாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்தஸ்து குறையும் என்று மனிதன் நினைப்பான். ஆனால் உலக நியதிகளுக்கு எல்லாம் மாற்றமாக தான் அல்லாஹ்வுடைய பேருதவி இருக்கு என்பது இது மாதிரியான செய்திகள் படிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் இதை எப்படி எதிர்கொள்வது, இது குறித்து முஸ்லீமுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? ஒன்று, அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், இறைவா அநியாயக்காரர்களை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இதை ஒப்படைக்க வேண்டும்.
அதில் நம்ம நிராசை அடைந்தவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. நாம் விரைவாக நம்ம நீதி வேண்டும் நினைப்போம், இன்னைக்கு நாளைக்கு நீதி வேண்டும் நினைப்போம். அல்லாஹ்வுடைய நீதி தாமதமாக்கப்பட்ட நீதியா இருந்தாலும் கூட அது தரமான நீதியா இருக்கும், அது மாற்று கருத்து கிடையாது. ஒருவேளை உலகத்திலே இதற்கான நீதி கிடைக்கவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி எல்லாம் கிடையாது. இப்படி எதற்காக அல்லாஹ் தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் பார்வைகள் நிலை கொத்தக்கூடிய ஒரு நாள் இருக்கிறதே, அதற்காக இதை அனைத்தையும் தாமதப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறானே தவிர அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருப்பது கிடையாது என்று சொல்லி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இப்ராஹிம்ல சொல்லி காண்பிக்கிறான். அப்ப ஒரு முஸ்லிம் எப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் நீதி கிடைக்கும், அதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். இது மாதிரியான அநியாயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முஸ்லிமா நாம் இருக்க வேண்டும். எல்லாம் பார்த்தும் பார்க்காத ஒரு முஸ்லீம்கள் போய் நாம் இல்லாம இது குறித்து இது தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இதற்கு இவர்களுக்கு எதிராக அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் கரத்தை ஏந்தி இறைவா இவர்கள் என்னை பார்த்துக்கொள், அநியாயமாக எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கா, இதற்கு எல்லாம் நீ நியாயத்தை வழங்க என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். இது இரண்டும் தாண்டி இதை விட உச்சபட்சமாக இருக்கக்கூடியது மறுமைதான். அப்ப யா அல்லாஹ் இந்த உலகத்திலே இவர்கள் எல்லாம் தப்பித்தாலும் கூட, தாமதப்படுத்தப்பட்ட நீதி இந்த உலகத்தில் வழங்கப்பட்டாலும் கூட மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த மறுமையிலே இவர்களை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ்வின் முழுவதும் நாம் நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அது நம்முடைய ஈமானை ஆட்டம் காண்பிக்கக்கூடியதாக இருந்து நாம் பலவீனமானவர்களாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் மீது எல்லா நேரத்தும் முழுவதும் சார்ந்தவர்களாக நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.